ஹலோ சம பாக்ஸிங் சேனல் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனால் ப்ரே ஃபார் நேசமணி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஒரே நாளில் அவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு. பட் எதுக்கு ட்ரெண்ட் ஆச்சு, ஏன் ட்ரெண்ட் ஆச்சுன்னே தெரியல. அதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு பொதுநலன் கருதி இந்த வீடியோ ஷேர் பண்ணாடி போது ஒரு சுயநலனுக்காவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கணும்னா அந்த வீடியோ நமக்கு அதில் ஏதாவது தேவைப்பட்டால் பார்ப்போம், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்ப்போம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுவோம். பட் இந்த ஒரு வீடியோ மனிதனாக பிறந்த எல்லாருமே அவசியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வீடியோ. அதனால் இந்த வீடியோவை அப்டே வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க நண்பா. இதுக்கு முன்னால நீங்க பாக்ஸிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கக்கூடிய திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதோட மீனிங் வந்து பார்த்தோம்னா இந்த உலகத்தில் உயிரினங்கள் வந்து உணவு இல்லாமல் கூட வாழ்ந்துட முடியும், ஆனால் நீர் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்து குடிநீர் வந்து எந்த அளவுக்கு அவசியமான ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம மனிதனாக பிறந்து நம்மளோட லைஃப்பை வந்து தொடங்கியதுலேருந்து நம்ம எல்லாருமே ஒரு 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தான் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை வந்து ரன் பண்ணுறோம். ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம லைஃப் வந்து எப்போ எண்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதனால் நம்மளோட லைஃப்பில் வந்து எந்த ஒரு நோய்களும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ரன் பண்ணணுன்ட்டு தான் அது நாம் எடுத்துக்கூடிய ஃபுட்டு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சுகாதாரத்தையும் எந்த அளவுக்கு அவ்வளோ கேர் பண்ணுவோம். அதாவது நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னென்னா சின்ன விஷயத்தை கூட வந்து பெரிய ஒரு மேட்டர் நினச்சி கேர் பண்ணிக்குவோம். பட் ஆனால் ஒரு பெரிய விஷயமா இருக்கும், அதை வந்து நம்ம ஒன்றுமே இல்லாமல் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அதாவது நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து காலேஜ் ஸ்கூலு எல்லாமே போவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆஃபீஸ் போவாங்க. இந்த மாதிரி போகும்போது லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போவாங்க, தண்ணி கொண்டு போக. ஸோ நாம் வந்து ஏதாவது ட்ராவலிங்கில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் ஜூஸ் வாங்கின பாட்டிலு, மினி வாட்டர் பாட்டிலு அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதை ஏன் தூக்கி போடணும், வாட்டர் பாட்டிலுக்காக நம்ம வந்து காசு போட்டு வாங்கணுமா அப்படின்ட்டு அதையே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பிரச்சனைனா நாம் நினைப்போம் சும்மா வேஸ்ட்டாக போகிறத வந்து தண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டோமே, நம்ம வந்து மணி வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் தண்ணீர் குடிக்கிறதுனால சராசரியாக ஒரு மனிதனுக்கு 52,000 மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம உடலுக்குள்ளே போகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 52,000 மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள்னால் அடுத்த 5 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள், அதாவது 2,60,000 மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம உடலுக்குள்ளே போகுது. இது போகிறதுனால என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம உடலில் இருக்கக்கூடிய திசுக்களில் அதாவது இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பாற்றலை வந்து சுத்தமாக வந்து குறைச்சிரும். அப்புறம் எப்படிங்க நம்மளால் வந்து ஒரு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும்? ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக் துகள் நம்ம உடலுக்குள்ளே போயிடுது. அப்புறம் அடுத்த 5 வருஷம்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம உடலில் எந்த அளவுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிரும். அப்போ நம்ம எப்படி வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையை வந்து தொடர முடியும் சொல்லுங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து சில்வர் வாட்டர் கேனை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 400 இந்த மாதிரி ஒரு ரேட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில்வர் வாட்டர் கேனை வாங்குறதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து பை பண்ணிக்காங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிங்கன்னா மற்றொரு நபர் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணிக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.